இருக்குன்னா the first alternative ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் இருக்கு, ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது பேர் வந்து ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சார்ட்டை பாருங்க, இதுல பாத்தீங்கன்னாக்கா 70% ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகுது, அந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை பீட் பண்ணுது. ஸோ 2 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா 77.9%, ஆல்மோஸ்ட் 78% என்ன ஆகுது, ஃபிக்ஸட் டெபாசிட்டை பீட் பண்ணுது. ஸோ நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட உங்களுக்கு பெட்டரா ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபாலிங் ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. சரி, என்னென்ன அட்வான்டேஜஸ் இந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது? ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டியூரேஷன் கம்மியாக வைப்பாங்க. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கீழே விழும்போது இது பெருசாக உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வராது. ஸோ பெருசாக அந்த ஒரு பாண்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க, அது மேலே கீழே போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வாலட்டாலிட்டி டெட்லையும் இருக்குது, அதில் ரொம்ப கம்மியாக இருக்கும்.